தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன, பாசிட்டிவாக பேசும்போது நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது, இன்ட்ராகேட்டிவாக கேட்கும் போது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவாக கேட்கும் போது என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளனேஷன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் indicates an action that started in the recent past and still continuing in the present. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ரீசன்ட் பாஸ்ட், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது முடிஞ்ச நேரத்தை மென்ஷன் பண்ணுது. ரீசன்ட் பாஸ்ட் முடிஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆக்ஷன் ஸ்டில் கண்டினியூயிங் இன் த ப்ரெசண்ட். இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் அந்த ஆக்ஷன் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம சொல்கிறதுக்காக தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைம் 7 o'clock, ஒரு ஆக்ஷன் 6 o'clock ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது என்ன விதமான ஆக்ஷனாக கூட இருக்கலாம். ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆக்ஷன் இன்னும் முடியலை, அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முன்னாடியே ஆரம்பித்து இப்போ வரைக்கும் முடியாத ஒரு ஆக்ஷனை சொல்கிறதுக்காக. இதில் வர கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ஸ் அண்டு ஃபார். இது போக இன்னும் சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 2 கீவேர்டும் எல்லா சென்டென்ஸ்லையும் இருக்குமான்னு கேட்டால் ஒரு சில சென்டென்ஸில் இல்லாமல் கூட இருக்கலாம். சின்ஸ், ஃபார் இப்படி வந்தாலே அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான்ங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம், பேசுகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஸோ சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஹேஸோ ஹேவோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னாலே கண்ணை முடிக்கிட்டு சொல்லிடலாம் அது பர்ஃபெக்ட் டென்ஸ் தானே. ஆனால் அந்த பர்ஃபெக்ட்லே அது கண்டினியூஸ் டென்ஸாக என்னங்கிறத பார்க்குறதுக்காக தான் அதுக்கு அடுத்து உள்ள வேர்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்காக பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட்னாலே அதுக்கு வந்து ஹேஸ் ஹேவ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக ஃப்யூச்சரான்னு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற க்ளூ வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, ஐஎன்ஜி ஃபார்ம் தான். நம்ம வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறது தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த டென்சஸ்லலாம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் வெர்போட தேர்ட் ஃபார்ம், வெர்ப் 1 வெர்ப் 3 வெர்ப் 3 வெர்ப் 2 வெர்ப் 3 தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பை யூஸ் பண்ணியிருக்கிறதா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துருந்தோம். பட் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே கண்ணை முடிக்கிட்டு சொல்லிடலாம், ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம சேர்த்து தான் எழுதணும். ஐஎன்ஜி இருந்தாலே அது கண்டினியூஸ் தான். நம்ம கண்டினியூஸ்லேயே நிறைய கண்டினியூஸ் டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் சிட்டிங் ஹியர் ஃபார் 2 hours. Sheila has been working at this company since May. He has been eating for 1 hour. இதில் 1 hours இருக்குது, அது ராங், 1 hour தான் வரும். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஐ சப்ஜெக்ட், ஹேஸ் ஹாவா நம்ம பார்க்கணும். ஐ யூ வி தே இப்படி சப்ஜெக்ட் வருது, இல்லை ப்ளூரல் நவுனில் வந்திருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹாவ் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் ஷீ, ஹீ, இட் அண்டு சிங்குலர் நவுனாக ஒரு ஆளை ஒருமையை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹேஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த வேர்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கான வேர்டு பீன் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். அதில் எது வெர்பு அப்படிங்கிறத பார்த்து இப்போ சிட்டிங் போட்டிருக்கோம். சிட்டிங்கும் போது லாஸ்ட் லெட்டர் டி, லாஸ்ட் லெட்டருக்கு முந்தின லெட்டர், கான்சனண்ட்டுக்கு முந்தின லெட்டர் ஐங்கிறது வவ்வலாக இருக்கிறனால நம்ம டீயை டபுள் டைம் போட்டிருக்கோம். இது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அண்ட் தென் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். அண்ட் தென் ரிமைனிங் சென்டென்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இதே சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீலா ஹேஸ் பின் ஒர்க்கிங் அட் திஸ் கம்பெனி சின்ஸ் மே. மேலேருந்து ஷீலா ஒர்க் பண்ணுறா, ஸ்டில் நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் தேர். இப்போயும் என்ன பண்ணுறா, அவள் அங்கே தான் ஒர்க் பண்ணுறா. He has been eating for 1 hour. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், 1 hours கிடையாது, 1 hour. அவன் 1 மணி நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் பார்க்கலாம்.
subject has or have not been, present participle and then sentence. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஹேஸ் ஆர் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துக்குறோம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நாட் பீன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நாட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ், he has not been paying attention. கிளாஸில் அவன் அட்டென்ஷனை கவனிக்கவே மாட்டேங்கிறான். இந்த விஷயத்துலேயே நம்ம சொல்லலாம். ஒரு சிலரை கேர் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஃபுல் கேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு சொல்லலாம். she has not been sleeping for 2 days. அவள் 2 days தூங்கவே இல்லை. they have not been reaching at home for 1 hour. அவங்க வீட்டுக்கு 1 மணி நேரமாக இன்னும் வரலை. we are waiting for them. ஸோ எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் நம்ம என்ன வந்திருக்கோ he, she, they யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நாட் யூஸ் பண்ணாதான் அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறனால பீன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ். ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க சென்டென்ஸை நம்ம ஒரு இன்ட்ராகேட்டிவாக ஒரு கொஸ்டினாக நம்ம கேட்க போகிறோம். அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண அதே ஹேஸ் ஹேவை முன்னாடி கொண்டு வந்துடணும். அண்ட் தென் சப்ஜெக்ட் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ் லாஸ்ட்டு கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கோடு தான் முடிக்கிறோம். ஸோ நம்ம எப்படி சப்ஜெக்டை பார்த்துட்டு ஹேஸ் ஹேவ் போடுறோமோ அதே மாதிரி தான் கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் பார்க்குறோம், இல்லைன்னா ஐயூவி தேம் பார்க்க போகிறோம், ஹீ ஷீட்டாக பார்க்க போகிறோம். அதை பார்த்து அதுக்கு தக்கன ஹேஸ் போடணுமா ஹேவ் போடணுமாங்கிறத பார்த்து நம்ம போடணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹேஸ் இட் பீன் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் நைட் அண்ட் தென் கொஸ்டின் மார்க்கு. இட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கனால ஹேஸ் போட்டிருக்கோம். நம்ம பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் நைட் அண்ட் தென் கொஸ்டின் மார்க். ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ 2 hours? ஹாவ் யூ யூஸ் பண்ணியிருக்கனால ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம், பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பீன் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த சென்டென்ஸில் வந்தாலும் நீங்கள் கண்ணு முடிக்கிட்டு சொல்லிடலாம். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தாங்கிறது. வெயிட்டிங் ஃபார் மீ 2 hours. நீங்கள் எனக்கு 2 hours வெயிட் பண்ணீங்களா? ஹேஸ் ஷீ பீன் பிஸி ஃபார் 2 days. அவள் 2 days ரொம்ப பிஸியாக இருந்தாலோ, இல்லை ஷீங்கிறது யூஸ் பண்ணியிருந்தனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பீன் பிஸி ஃபார் 2 days. பிஸிக்கு வந்து நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் மேக் பண்ண முடியாது, அதனால் பிஸின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாகவும் சொல்லணும், அதே சமயத்தில் ஒரு கொஸ்டினாகவும் நம்ம கேட்கணும். அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இதில் பார்க்கலாம். ஹாவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட், ஏன்னா இது வந்து நெகட்டிவ் அதனால் நாட். பீன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ் அண்ட் தென் கொஸ்டின் மார்க். அதே இது இன்னொரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணி நாட் யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணுற இடத்துல ஹேவிண்ட் ஹேஸிண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நாட் அதோடய நம்ம சேர்த்து கொண்டு வந்துட்டு சப்ஜெக்டை அதுக்கு அடுத்து கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸில் பாருங்கள், ஹேவோ ஹேஸோ கொண்டு வந்துட்டு சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டு தான் நாட் கொண்டு வந்திருக்கோம். பட் செகண்ட் ரூல்ஸில் பாருங்கள், ஹேவிண்ட் ஹேஸிண்ட் ரெண்டுலேயுமே நாட்டுங்கிற வேர்டை கொண்டு வந்தாச்சு. தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ் கொஸ்டின் மார்க். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஹேவிண்ட் ஐ பீன் ஸ்டடிங் ஃபார் 2 days. நான் 2 நாளாக படிக்கவே இல்லையா? நம்ம படிச்சிருப்போம், யாராவது கேட்டாங்கன்னா நான் படிக்கவே இல்லையா அப்படி நம்மளுக்கு நம்மளே நக்கலாக கேட்குற கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹேவிண்ட் இதில் வந்து செகண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேவிண்ட் யூஸ் பண்ணால திரும்ப நம்ம நாட் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம நாட் இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஐங்கிற சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 days. ஹேசன்ட் ஷீ பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் 3 AM. 3 மணிலேருந்து அவள் தூங்கவே இல்லையா? 3 மணி பாஸ்ட் டைம், அதிலேருந்து இப்போ இந்த டைம் வரைக்கும் அவள் தூங்கலையா? ஹேசன்ட் ஷீ யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் தேர்ட் சென்டென்ஸ், ஹேஸ் ஹீ நாட் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 weeks. 2 weeksஸாக அவன் டிவியே பார்க்கவே இல்லையா? ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட் ரூலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹேஸ் ஹீ கொண்டு வந்தனால நாட்டை தனியாக கொடுத்துட்டாங்க. ஹேஸிண்ட் ஹீ பீன் வாட்சிங் கேட்கல. இப்போ நம்ம அதை அப்படியும் கேட்கலாம். ஹேஸிண்ட் ஹீ பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 weeks அப்படின்னு கேட்கலாம். இதில் கொடுத்துருக்க மாதிரி ஹேஸ் ஹீ நாட் பீன் வாட்சிங் டிவி ஃபார் 2 weeks இதே மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹேஸிண்ட் ஷீ பீன்
ஸ்லீப்பிங் சின்ஸ் 3 AM இப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹேஸ் he நாட் பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் 3 AM. ரெண்டு ரூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மேபி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கீப் சப்போர்ட்டிங்.